சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, பாட்டி உட்காருங்க. அம்மா, அம்மா, அம்மா சொன்னல செவந்தி அவங்க பாட்டி. இருக்கட்டும். ஐயோ அம்மா, இருக்கட்டும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, படுங்க. இப்ப எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கம்மா. அப்போ வெற்றிகரமா ஆபரேஷன் முடிச்சாச்சு. இனிமே நீங்க கரெக்டா ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். 1 மாசத்துல பழையபடி ஆயிடலாம். டாக்டரும் அப்படிதாம்மா சொன்னாரு. எனக்கு தான் நம்பிக்கையே இல்ல. உங்க 2 பேரையும் நேர்ல பார்த்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குதான் சிந்து கிட்ட சொல்லிருந்தேன். ரொம்ப நன்றி. ஒரு வகையில பார்த்தா இந்த ஆபரேஷன் நடந்ததுக்கு காரணமே நீதாம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க பொண்ணு நல்லா சமைச்சாங்க, பிரைஸ் வாங்கினாங்க, அவ்வளவுதான். அவ தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாம்மா. அவளுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும்மா. அதுவும் இந்த சிறுதானியங்க, பழைய காலத்து உணவுன்னு இப்படி எதையாவது தேடி தேடி சமைச்சுக்கிட்டு இருப்பா. அதுதான் அவளை இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குமா. அதானே பார்த்தேன். என்னடா சம்பந்தமே இல்லாம மூலிகை பிரியாணி செய்றியேன்னு நினைச்சேன். ஏற்கனவே நீ வேலை செஞ்சிருக்க. அந்த ஹோட்டல் வேலைய கூட இப்ப என்ன பாத்துக்கிறதுக்காக இவ விட்டுட்டாமா. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் சிந்து? இல்ல செவந்தி, இவங்கள பாத்துக்கிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு சரியா மேனேஜ் பண்ண முடியல. அதனாலதான் விட்டுட்டேன். கரெக்டா அந்த டைம்ல இப்படி ஒரு காம்படிஷன் வந்துச்சு. அதுதான் எனக்கு உதவியாயிடுச்சு. நீங்கெல்லாம் கூட ஏதோ அப்பத்தா கைமணோன்ற பேர்ல உணவு பொருள் எல்லாம் செய்யறதா சிந்து சொன்னாமா. ஆமாம்மா, பாட்டிக்கு நிறைய பழைய காலத்து ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியும். சோ அந்த டிஷ் எல்லாம் செஞ்சு தமிழ்நாடு பூரா இப்ப அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படியா செவந்தி? அப்படியே என் பொண்ணையும் உங்க கூட சேர்த்துக்கிறியாமா? இவளுக்கு நிறைய பழைய கால ஐட்டம்லாம் சமைக்க தெரியுமா? கண்டிப்பாமா. செவந்தி, நீ இப்படி அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிந்து எனக்கு தங்கச்சி மாதிரினா நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. நான் எங்கேயோ ரோட்ல கிடந்தவம்மா. சிந்துதான் என்ன அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டா. இப்போ நீயும் என்ன அம்மான்னு கூப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கவலை விடுங்கம்மா. இனிமே உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்ல, நாங்க 2 பொண்ணுங்க இருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை நல்லபடியா பாத்துப்போம். நீங்க சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆகி வாங்க. வீடு கூட நாங்க இருக்கிற ஏரியாவுக்கே வந்துருங்க. பக்கத்துலயே வந்துட்டீங்கன்னா பிசினஸ்ல ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலான்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன செவந்தி, நிஜமாவா சொல்றீங்க? என்னையும் உங்க பிசினஸ்ல சேர்த்துப்பீங்களா? என்ன சிந்து இப்படி சொல்லிட்ட? இவ்ளோ டேஸ்டா வெரைட்டியா ஒரு மூலிகை பிரியாணி, அதுவும் ஹெல்த்தியா ஒண்ணு பண்ணிருக்க. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கியோ எங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம அதுக்காக ஒரு நாள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஏதோ மூங்கில் பிரியாணி நல்லா செஞ்சீங்கன்னு சொன்னாங்க.
எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஒரு தடவை எனக்கு செஞ்சு கொடுக்கறியா? உதப்படுவீங்க பாருங்க. இப்பதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு, உங்களுக்கு பிரியாணி கேக்குதா? 4-5 மாசத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. டாக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாமே. சரிம்மா. என்னம்மா இப்படி 2 ஸ்ட்ரிக்டான பொண்ணுங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா செவந்தி, கொஞ்சமாவது அக்கறை இருக்கான்னு பாருங்க. ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு முழிச்ச உடனே ஏதாவது பஜ்ஜி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அம்மா, அப்படி கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க டீப் ஃப்ரை எல்லாம் சாப்பிடவே கூடாது. சின்னு, நல்லா பாத்துக்கோ, யாராவது ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க.